அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளாக நடந்த பாலபிஷேக காட்சியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயம் மனதார நினைச்சு கொண்டு ஓம் நமச்சிவாயா போற்றின மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றி தருவார். சிவபெருமானுக்கு உகந்த நாள்லாம் பிரதோஷம். அதில் வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதற்கான பலனும் இரட்டிப்பாக அமையும். அந்த வகையில் சுக்கிரவார பிரதோஷத்தன்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபடலாம்? விரதம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீப வழிபாடு என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் சிவபக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றின மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கக்கூடிய அற்புத காட்சி பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புத காட்சியை பார்த்தோம். இந்த காட்சியினால் நிச்சயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க. பிரதோஷ விரதமும் உயர்வான பலனை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதில் அது வர கிழமையை பொறுத்து அதன் சிறப்புகளும் மாறுபடுங்க. அப்படி இந்த வெள்ளிக்கிழமையினால் வரக்கூடிய இந்த சுக்கிர பிரதோஷ செல்வ பலத்தை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் கடன் தொல்லை பொருளாதார நெருக்கடிகள் இருந்து நிச்சயம் விடுபட முடியும். இல்லைனா கூட மனதார நினைச்சு கொண்டு சிவபெருமானை வழிபட்டாலும் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். ஈசனே இந்த நாளில் மனதார வழிபடுங்க. அனைத்து நலன்களையும் பெறுவதோடு பல பிறவி பாவங்கள் இருந்தும் நிச்சயம் விடுபட முடியுங்க. சிவனை வழிபடுவதே இந்த வாழ்வின் பயன்னு சிவனடியார்கள் சொல்வாங்க. அதுவும் பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவது ரொம்பவே சிறப்புங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததை நினைவூட்டும் வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாட்டின் சிறப்பை துன்பத்திலிருந்து விடுதலையாவது தான். தேவர்களைப் போல நாமும் அன்றாட ஆசைகளில் அல்லல் படுறோம். துன்பமும் ஒரு விஷயம் போல நம்மை சூழ்ந்து பயமுறுத்தி இருக்கு. அதிலிருந்து நாம் வெளிவர நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமருந்தே இந்த பிரதோஷ வழிபாடுங்க. ஆழகால விஷத்தை உண்டு மயக்கமுற்ற ஈசனை கண்டு தேவர்கள் வருந்தினாங்க. அவர் மீண்டும் மயக்கம் தெளிந்து எழ வேண்டுன்னு உண்ணா நோம்பிருந்தாங்க. அன்று ஏகாதசி திதியாக இருந்ததால் அவங்களின் விரதம் பலித்துச்சு. மறுநாள் துவாதசி அன்று அவங்க பாராயணம் செய்து விரதம் முடித்தாங்க. மறுநாள் திரியோதசி தேதி அன்று ஈசன் தன் யோக நித்திரையில் மயக்கத்தில் இருந்து மீண்டாரு. பார்க்கடலை மீண்டும் கடைய உத்தரவிட்டாராம். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்துச்சு. ஈசன் மனம் மகிழ்ந்தது. அந்த நாளில் மாலையில் ஆனந்த கூத்தாடினார். அது கண்டு தேவர்களும் அனைவரும் அவரை துதித்தாங்க. அந்த வேலையை பிரதோஷ நேரமாக போற்றுறோம். நம்பியவருக்கு ஈசன் அருளும் வேலை இந்த பிரதோஷ வேலைங்க. தோஷங்களை யாவும் ஆண்டு வேலையில் நம் ஈசனின் சந்தியில இருக்க வேண்டும் என்பதே இந்த வழிபாட்டின் நோக்கம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷ தினங்களையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தி தேவரை முதல்ல வழிபட்ட பின்னாடி சோம சுக்த பிரதட்சணம் செய்து பின் நந்தியின் கொம்புகள் வழியே ஈசனை தரிசிக்க வேண்டும். நந்தி தர்மத்தின் வடிவங்க. அதனால தான் ஈசனை வழிபாடும் போது தர்மத்தின் பின்னின்றே பேச வேண்டும்னு சொல்லுவாங்க. ஈசனையும் நந்தியும் அர்ச்சிக்க உகந்தவை இந்த நாள வில்வ இலைகள். இந்த வில்வ இலைகளை கொண்டு பிரதோஷ நாளில் வழிபடுங்க. திரிஜிம்ம பாப சம்ஹார ஏக வில்வ சிவர்ப்பணம் என்கின்ற விஸ்வ அஷ்டகம் சொல்லுது. 3 ஜென்மங்களில் அறிந்தோ அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் வில்வ இலையை பக்தியோடு பரமனுக்கு படைப்பதன் மூலம் நிச்சயம் தீர்ந்துடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமிக்கு உகந்த பிரியமான இலையும் இந்த வில்வ இலை தான். பார்க்கடல அன்னை மகாலட்சுமி அவதரித்த போது அவரின் திருக்கரங்கள் இந்த வில்வ இலை இருந்ததுன்னு வராக புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. வில்வ இலைகள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு தன்னுள்ளே கொண்டு இருக்கு. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையும் அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த நாளில் அமைந்திருக்கக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷங்க. இதனால் சுக்கிரன்னா வெள்ளிக்குரிய இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சுக்கிரவார பிரதோஷமாக கொண்டாடலாம். இந்த நாளில் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளுங்க. பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நிகழ்த்தக்கூடிய அபிஷேகங்களை கண்டு வழிபடுவது ரொம்ப நல்லது.
மேலும் இந்த நாளை ஈசனுக்கும் மகாலட்சுமியின் அம்சமான வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்ய நிச்சயம் உங்கள் கடன் தொல்லைகள் நீங்கும், செல்வ வளம் சேரும். மேலும் ஈசனுக்கு இந்த நாளை பால் சாதம், சர்க்கரை பொங்கல், நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுத்தா சகல பாவங்களை இருந்து விடுபடுவீங்க. சிவனுக்கு பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க. இதனால நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வ வளமும் பெருகும். பிரதோஷ நாளில் சிவ ஆலயத்துக்கு செல்லும்போது எந்த முறையில் வளம் வந்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக மாதந்தோறும் 2 முறை பிரதோஷம் வருது. பிரதோஷத்தின் போது சிவன் கோவிலுக்கு செல்லும்போது எந்தெந்த தெய்வங்களை எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம். நெடுங்காலங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்தாங்க. அதன் பின்னாடி தான் சித்தர்கள் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவங்களும் பின்னர் பிரபலமான சில ஆன்மீக பிரியங்கள் செய்து வந்தாங்க. தற்போது பிரதோஷ அருமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வழிபட தொடங்கிட்டோம். நம்ம பிரதோஷ தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவமும் தோஷமும் நிச்சயம் காணாமல் போகும். நாம் உரைக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறைன்னு திரியோதசி திதியில் மாலை 4:20 முதல் 7 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம். இரவா வரம் தரக்கூடிய அமுதத்தை பெற வேண்டி வடவரைன்னு மந்திர மலையை மத்தாகி பாசுகி நாகத்தை கயிறாகவும் திரித்து திருப்பார்கடலை கடைந்தாங்க. இந்த நிகழ்வு குறித்து சிலப்பதிகாரம் போன்ற நூற்களில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதை கண்டு சிவபெருமானுக்கு ஏதாவது ஆகிவிடுமோன்னு கலங்கிய பார்வதி தேவி விஷத்தால் இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவரின் கண்டத்தில் கை வைத்து அங்கேயே விஷத்தை நிலைத்திருக்க செய்தார். இதன் காரணத்தால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு பெயருங்க. பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் சிவபெருமானை வணங்கும் முறையே இப்படி செய்யுங்க. பிரதோஷ நாளில் நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று சிவனை வணங்கி இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்யணும். பின்னர் மீண்டும் சண்டிகேஸ்வரர் உள்ள இடத்திலிருந்து வலம் சென்று கோமுகி எனக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நீர் வெளியே வரக்கூடிய துவார வழியே தரிசனம் செய்து அங்கு நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரை தரிசனம் செய்யணும். மீண்டும் அதே போல் மீண்டும் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்து பின் சண்டிகேஸ்வரர் உள்ள சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்யணும். மீண்டும் இதே போல் செய்யணுங்க. கடைசியில் நந்தியை தரிசனம் செய்த பின்னாடி உள்ளே சென்று கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்யணும். இப்படி பிரதர்சனம் செய்து வழிபடுவதற்கு ரொம்பவே நல்லதுங்க. பிரதோஷ வேளையில இறைவனை வழிபடுவதால முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நல்லது நிச்சயம் நடக்கும். பாவங்கள் விலகி புண்ணிய சேருங்க, வறுமை நீங்கும், பயம் மரண வேதனை நீங்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மகப்பேறு உண்டாகும், பிறவி ஒளிந்து முக்தி பேரினை அடைவீங்க, கல்வியில மேன்மை பெறுவீங்க. நந்தியும் பெருமாளையும் வணங்குவதன் மூலம் புக்தியில ஞானம் சேரும், செல்வம் கூடும், குளம் தலைக்கும், நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், சிந்தையில் அமைதி தோன்றும். பிரதோஷ நேரத்தில் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதாக சொல்லப்படுது. அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனும் செய்கிறோம். பிரதோஷ விரதம் தொடங்க விரும்புனீங்கன்னா சித்திரை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று தொடங்குங்க. பிரதோஷ தினத்தன்று அதிகாலை எழுந்து நீராடி சிவக்கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்திக்கு அருங்கம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசி நெய்வேத்தியம் செய்யுங்க. நெய்விளக்கு ஏற்றி வழிபாடுவது நல்லது. முதல்ல சிவபெருமானையும் பிறகு நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரை வணங்கிவிட்டு சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவனையும் நந்தியும் தரிசிக்கணும். இந்த நாளில் வழக்கம் போல ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடியே அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதை கண்டு வழிபடுங்க. இதே போல 9 முறை பிரதட்சணை செய்யணும். பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் வலம் வரும்போது உடன் சேர்ந்து பிரதட்சணை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருக்க வேண்டும். விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவனுடைய திருநாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு இருங்க. விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்த வேண்டும். வீட்டுக்கு சென்று யாராவது ஏழைக்கு அன்னதானம் கொடுப்பது நல்லது. மேலும் இந்த பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சந்திர தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். சனி பிரதோஷம் போல சோமவார பிரதோஷமும் சிறப்பு, சுக்கிரவார பிரதோஷமும் ரொம்ப சிறப்புங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் பார்த்திங்கன்னா சிவனையும் நந்தையும் வழிபடக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது.
மேலும் இந்த நாளாக பச்சரிசி பைத்தம்பருப்பு தண்ணீரில் ஊற வச்சு பிறகு அதை வடிகட்டி வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து கப்பரிசி தயாரிக்க நந்தியின் பெருமாளுக்கு அருகம்புல் இல்லைனா வில்வ மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பூஜை செய்வது நல்லதுங்க. பிறகு நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.